எடுத்துக்க. சாரி, பழக்கம் இல்லை. பழகி பாரு. வேண்டாம். சும்மா சாப்பிடு டார்லிங். தேங்க்யூ. Waiter, waiter. Excuse me, I'll just get cigarettes and come back. Okay? அதுக்குள்ள குடிச்சிட்டேன். முறையதுக்கு ஒரு சேஸ் சொல்ல வேண்டாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. போக போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். அடுத்த 6 மணி நேரத்துக்கு ஐயா எந்திரிக்கவே மாட்டார். எமடி, நமது நாடகத்தின் அடுத்த காட்சியை உடனே ஆரம்பிக்கலாம். ஆசீர்வதியுங்கள். தீர்க்க சுமங்கலி பவ. நீங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜானி, ஜானி. போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி யாரும் தொடக்கூடாது. நீங்க தான் டாக்டர் வைத்தியநாதன். இந்த பாடி உங்க பையனு தான் பாருங்க. பையன் ஜானி செத்து போயிட்டானா? போயிட்டானா? போயிட்டியாடா? போயிட்டியா? ஐயோ ஆண்டவா, இவ்வளவு சின்ன வயசுலயே என் பையனை கொண்டு போயிட்டியே. ஐயோ ஜானி, ஜானி. யோ, பக்கத்துல சோடா கிடைக்குமா? ஒரு கடையே இருக்கு. குடி. மூஞ்சிய பாரு. அவன் தான் செத்துட்டானையா? அங்க. அட ஆமா, அவன் தான் செத்துட்டானே. பையன் செத்துட்டானா? ஆமா. செத்து போயிட்டான். என் பையன் செத்துட்டான். மிஸ்டர் பைத்தியநாதன். ராமு, நீ போய் அவரை வீட்டுல விட்டு வந்துரு. வீட்டுக்கு புறப்படலாமா? இனிமேல் சீக்கிரம் என் வீட்டுக்கு போலாம். புள்ள செத்துட்டான்.
செத்துட்டாயா என் புள்ள செத்து போயிட்டா. நான் என்ன செய்வேன்? ஐயோ உங்க புள்ள செத்து போயிட்டாரே, நீங்க என்ன செய்வீங்க? ஏன் சிரிக்கிற? ஆமா சிரிக்கிற இல்ல, யாராவது செத்து அழுவணும் இல்ல. உங்க புள்ள செத்து போட்டா. ஏன் அழற? இந்த பாரு, யார் வீட்லயாவது யாராவது செத்துட்டா இப்படிதான் அழணும். தீர்காயுசாரு. என் புள்ள செத்து போயிட்டான். எஸ், செத்து போயிட்டான். மறுபடியும் வரமாட்டா இல்ல? ஆமா, வரமாட்டா. என் பையன் செத்து போயிட்டா. ஐயா, என் பையன் செத்து போயிட்டா. செத்தவ எங்க இருந்து மறுபடியும் வர போறாயா? வரவே மாட்டான். பெரியப்பா, என் பையன் செத்துட்டாப்பா. ஏய், யார்ரா நீ? நாமப்பா ஜானி. இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் செத்துட்டா சார். என்ன பாடு, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டேய், நீ பைத்தியம், உங்க அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம், பாட்டிக்கு பைத்தியம், உன் பரம்பரைக்கே பைத்தியம். வே வே வா. வா. ஜென்டில்மேன், ஜென்டில்மேன், என் பையன் செத்து போயிட்டான். யோ டாக்டர், உன் பையன் தான் குத்துக்கல் மாதிரி நிக்கிறானே, செத்து போயிட்டானாவது? சார், அது ஆவி. அட பாவி, இந்த பாரு கால. அது கட்டக்கால். கட்டக்காலாவது குட்டக்காலாவது? போனால் போகட்டு போடா. நீ போடா ராஸ்கல் உள்ள. சை, போ. இந்தாங்க. ஏமா சவாரி எல்லாம் முடிச்சிட்டு ராஜா எப்ப வரானோ? மணி ஆகல, நீங்க சாப்பிட வாங்க. இருக்கட்டுமா அண்ணியாரே, வாங்க சாப்பிடலாம். அவரும் வந்துட்டோம். ஏய், அதுக்குள்ள அவர் ஆயிட்டாரு. அவர் சீ, போடி. இங்க பாரு, இங்க.
நாகலட்சுமி கோயிலுக்கு போ. Hi, darling. How are you? Fine. இந்த புடவை கட்டிட்டு வா. Thank you. நாம போட்ட திட்டமெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. பவானிக்கு கல்யாண வயசு வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கலாம் இருந்தது ரொம்ப தப்பா போச்சு. இனி நாம சும்மா இருந்தா ஏமாளியாக வேண்டியதுதான். எஸ் அங்கிள், பவானி நம்ம எல்லாரும் ஃபூல் பண்ணிட்டா. நீ குட்டி புட்டின்னு பொறுப்பில்லாம தெரிஞ்சு நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுத்துட்டியே. டோன்ட் வரி அங்கிள், எனக்கும் பவானிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்பர்ட்டி நம்ம கையில. தென் 50-50. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. இவன் ஒருத்தன் தண்டவாணின்னு பேரை வச்சுக்கிட்டு தண்டத்துக்கு உடம்பு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பவானியை ஜாக்கிரதையா பாத்துக்கிறானா, அவ தப்பிச்சு போற அளவுக்கு பொறுப்பில்லாம இருந்துகிட்டான். எங்கடா அந்த பாட்டில் மணி? பவானி தப்பிச்சு போனது இந்த ஆளை காணுங்க. உங்க முகத்திர முடிக்க வைக்கப்பட்டு தலைமறைவாயிட்டான். நாம இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் மகாலட்சுமி இப்பவே இங்க எடுத்துட்டு வா. ஆட்டு ஜானி, பவானி எங்க இருந்தாலும் அவளை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ராஜாவோட வீட்லயும் தேடிட்டேன், அவளை அங்கேயும் காணோம். நீ ஒரு ஆம்பளையா? அவளை எப்படியும் கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகே அங்கிள். என்னடா நேற்று இது சாதாரண கல்யாணமா தோணுடா? ஆமாப்பா, இது கலாட்டா கல்யாணம் மாதிரி தான் எனக்கு தோன்றது. சீக்கிரம் வேணுங்கிற ஏற்பாடு செய்யுங்க. எல்லாம் நெடுங்க. ஆமாங்க. ஏங்க கல்யாணம்னா தாடி கட்டாச்ச, சாட்சிக்கு 4 பேர் வேண்டாமோ? 4 பேர் தானே வர சொல்றேன். ராபர்ட், வில்லியம்ஸ், நீ ஒரு ஆம்பளையாடா? எழுந்துடா. டேவிட், ராட்டிக்ஸ், ஒரு சந்தேகம். நேக்கி வாழை பார்த்தா சாட்சிக்கு வந்தவா மாதிரி தோணல, ஏதோ சண்டைக்கு வந்தவா மாதிரி தோன்றது. எங்களை விட்டுருவோம், நாங்க ஆத்துக்கு போயிடுறோம். ஒரு அடி எடுத்து வச்ச சுட்டுருவேன். எங்களை அப்பளம்னு நினைச்சாவா? அப்பா பயமா இருக்குப்பா. சீக்கிரமா மந்திரத்தை ஆரம்பிங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. தம்பி காது இருக்கான்னு பாருடா. கல்யாண புடவை நிறைய இருக்குப்பா. சீக்கிரமா பொண்ணு அலங்காரம் பண்ணி கொண்டு வா. முடியாது. முடியாதா? தண்டவாணி 3 என்றதுக்கு பொண்ணு ரெடி பண்ணி கொண்டு வரல. 1
குண்டு வெடிச்சா சத்தம் என்ன கேட்கும்? காலை பொத்தாதரா, கண்ணை பொத்து விடு. இப்போ தீபாவளி துப்பாக்கி மாதிரி வெட்டு துப்பாக்கிப்பா. பொங்கலுக்கு வேற துப்பாக்கியா போட்டு இருக்கா? சும்மா இல்லடா, நேத்து பட 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 படன்னு அடிச்சுட்டு இருக்கு. தண்டபாணி குண்டை எங்கடா வச்ச? நீங்க துப்பாக்கி தானே கொண்டு வர சொன்னீங்க. குண்டை எங்கடா வச்ச? வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க. இழுத்துட்டு வாங்கடா. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேனா உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. கிணத்துல தள்ளி கொண்டுடுவோம். பவானி, நான் செத்தாலும் பரவாயில்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதம்மா. வேண்டாம்மா, வேண்டாம்மா, வேண்டாம். இல்லம்மா, நான் ஒத்துக்கிறேம்மா. வேண்டாம்மா. ஐயா, ஒரு சின்ன விஷயம். என்ன? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வேண்டாமா? அதான் போட்டிருக்கான்ல. அது இல்லைங்க, கல்யாண ட்ரெஸ் வேண்டாமா? அதுவா மாடனா இருக்கட்டுமேனு. நீங்க எல்லாம் ஸ்கூட்டர்ல மோட்டார் சைக்கிள் வர்றீங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். அதுக்கு இல்லைங்க, அத போட்டு வந்து அவ உட்கார்ந்து தாலி கட்ட முடியாதுன்னு கேக்குறான். நின்னு செஞ்சுட்டு போறான். நீங்க எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு ஆட்சேபனையே இல்ல. ஆட்சேபனை இல்ல. சீக்கிரமா வந்து ஆரம்பிங்க. முழுசா மந்திரத்தை ஓதலன்னா வாங்குற தட்சணை எங்களுக்கு சரிக்காது வரும்போ. யோ, வாயை திறக்கப்படாது. வாயை திறக்காம எப்படிங்க மந்திரம் ஓதுறது? சுட்டுருவேன். அதுலதான் குண்டு இல்லையே. குண்ட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு அந்த தாடிக்காரர் சொன்னா நான் மறந்துட்டீங்களா? பூணூல் போட்டு 3 நாள் ஆகல. என்ன பேசுற? ஆரம்பிங்க. சாம்பு, நீ ஆத்துக்கு போ. உன் தோப்பனார் இந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டா அம்மாவை பாக்குறேன்னு சொல்லு. சாம்பு, அப்பா, சாம்பு, அப்பா, 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 அப்பா. சாம்பு, சாம்பலை சுத்தமா தேய்ச்சி எடுத்துறாங்கடா. போ. அறிவை கட்டவன். அப்பா.